ஏடிஹெச்டினா என்ன? ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்? இந்த டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கில், கேரியரில், பர்சனல் லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஏடிஹெச்டி பர்சனாலிட்டி பார்ட் 1 வீடியோ இது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஏடிஹெச்டின்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடங்களில் இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்கலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து நான் ஏடிஹெச்டி ஃபேஸ் பண்ணுறேன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாலையோ இல்லைனா நீங்கள் ரியல் லைஃப்பில் யாராவது மீட் பண்ணுறவங்களோ நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏடிஹெச்டினா அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர். இது வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய நார்சிஸ்டிக்கோ, பார்டர் லைனோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் கிடையாது. இது வந்து நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர். எப்படி ஒருத்தங்க ஏடிஹெச்டியால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஒரு பிரெயின் ஃபோக்கஸ்ட். இது வந்து ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில், அதாவது உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏடிஹெச்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது பசங்களுக்கு வர்றதுக்கான 70 to 80% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் சைக்காலஜி சொல்கிறது. பட் அகைன் அது வந்து 70 to 80% ஜெனட்டிக்கலாக வந்து பசங்களுக்கு வந்தால் கூட அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டிசம் அந்த லைனில் தான் அது வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே ஏடிஹெச்டி பர்சனை வந்து நீங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டிஸார்டரில் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் அன்டில் அவங்களா அது சொன்னால் தான். ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. ஈவன் இந்த டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட்லேருந்தே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட் த ஏஜ் ஆஃப் 12லேருந்தே டயக்னோசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஏடிஹெச்டியை வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐசிடி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் பப்ளிஷ்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஹெச்டி வந்து ஒரு டிஸார்டர்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DSM-5 அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த DSM-5லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஹெச்டியோடைய ட்ரைட்ஸ்லாம் என்ன, இது வந்து ஒரு டிஸார்டர் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ICD-11, அதாவது 11th ரிவிஷனில் இதை பற்றி டீட்டெயில்டாக, அதாவது ஜனவரி 2022 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து WHO வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதோடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு டிஸார்டர் கீழே தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, போத் DSM-5லையும் ICD-11லையும் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ADD அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ADHDனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ADD அப்படின்றது ஓல்டு டேர்ம், அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர். ஸோ இப்போ வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ADD சொன்னாலும் ADHDன்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட சேம் தான் இப்போ. ஏன்னா அது வந்து ADHDன்றது நியூ டேர்ம், அதாவது DSM-5ல ICD-10 or 11ல் ADHDன்னு சொல்லி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றது சில குழந்தைங்களுக்கு இருக்கும், இருக்காது. அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்றது காமன். பட் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வெறும் அட்டென்ஷன் டெஃபிசிட் மட்டும் இருக்கும். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ வந்து முழுக்க இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிஸார்டர் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது டிஸார்டர் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலோ, அதை வந்து ஒரு ப்ராப்பரான கிளினிக்கலி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்டோ தான் டிசைட் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ்க்கு மட்டும்தான்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அவங்கள வந்து எப்படி ஏடிஹெச்டின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் உங்களுக்கே ஏடிஹெச்டி இருந்துச்சுன்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு கோர் ட்ரைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ரெகுலேஷன் தான். இன்அட்டென்டிவ்னு சொல்லுவாங்க. ஏடிஹெச்டியில் டிஸார்டரில் இருக்கிற நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்அட்டென்டிவ் இருக்கும். அதாவது ட்ரபிள் ஃபோக்கஸிங் அண்ட் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். அவங்களால ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லாங் ரன்னிங் செமினாரில் அவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அந்த செமினாரில் சப்போஸ் அது ஒரு 2 hours போகுதுன்னா 2 hours அவங்களால ஃபோக்கஸ்டாக அதே இடத்துல உட்காந்து பார்க்கவே முடியாது. அவங்க பிரெயின் வந்து அதை அலோவே பண்ணாது, பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. இவங்கள மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகவே முடியாது. ஈவன் ஒருத்தர்கிட்ட ஒரு 1/2 hour or 1 hour உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் கூட அதில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன், அவங்க மைண்டு வந்து இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபோக்கஸிங் பண்ணுறதுல பயங்கர ட்ரபிள் இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் கண்ணா பின்னான்னு ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இன்அட்டென்டிவ் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கோர் ட்ரைட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரீமிங் வந்து ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இந்த டே ட்ரீமிங்கை வச்சு பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த டே ட்ரீமிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, ஆனால் மென்டலாக வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஎம் ஆகிட்டீங்க இந்த கண்ட்ரிக்கு. அந்த பிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்னென்னலாம் நம்ம சர்வ் பண்ணலாம், இந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸ்கூல் டேஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே இந்த மாதிரிலாம் யோசனை வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டே ட்ரீமிங் வந்து எக்ஸஸாக போகும். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த சினாரியோவில் இருந்து நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி அந்த இடத்துல இமேஜினேஷனாக நிறைய விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இது வந்து அடல்ட் ஆக ஆக இது வந்து அதிகமாகிட்டே போகும் இந்த டே ட்ரீமிங். அதாவது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்கள் மைண்டில் வந்து நான் சிஎம் ஆனால் இந்த ஸ்டேட்டுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேடை உட்காந்து எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. நான் சிஎம் ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். ஸோ அந்த அளவுக்கு டே ட்ரீமிங் வந்து உங்கள் மைண்டை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் அடல்ட் ஆக ஆக அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கும் நீங்கள் கரண்ட்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கும் கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இருக்காது. ஸோ டே ட்ரீமிங் வந்து பயங்கரமாக வந்து ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். என்னென்னமோ யோசிப்பாங்க, அவங்க மைண்டு எங்கெங்கேயோ போகும். சுத்தமாக அந்த சினாரியோக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்தளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஈவன் சம்மந்தம் இருக்கக்கூடிய சில விஷயத்தில் கூட யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்காங்கன்னா அந்த கிளாஸ் ரூமில் திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டாங்க. அந்த டெரரிஸ்டெல்லாம் அடிச்சு போட்டு இவங்க தான் அந்த கிளாஸில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி கூட இவங்க இமேஜின் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரீமிங் வந்து பயங்கரமாக போகும். பட் இவங்க அந்த குழந்தையிலேருந்தே இந்த டே ட்ரீமிங் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணும்போது டே ட்ரீமிங் போயிடுவாங்க. ஆனால் அது வந்து அடல்ட் ஆக அதிகமாகிட்டே போகும் அப்படின்றது தான். மூணாவது ட்ரைட் வந்து முக்கியமாக ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்களோட பிரெயின் வந்து காமாகவே இருக்காது. அந்த பிரெயின் வந்து 24 மணி நேரமும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அந்த பிரெயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. காமாக ஒரு இடத்துல இவங்களால் உட்காந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணவே முடியாது. அந்த பிரெயின் வந்து அங்கேயும் இங்கேயும் பயங்கரமாக வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த பிரெயின் வந்து ஸ்விட்சிங் ஃப்ரம் ஒன் கான்டெக்ஸ்ட் டு அனதர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணும். அதாவது ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வேறு விஷயத்துக்கு போவாங்க, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த பிரெயின் வந்து மல்டி டாஸ்கிங் சேம் டைம் நிறைய கான்டெக்ஸ்ட்டுக்கு அதால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஏன்னா அதால் ஒரு விஷயத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இது வந்து எதில் அஃபெக்ட் பண்ணுன்னா அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் கூட அஃபெக்ட் பண்ணும். அவங்களால வந்து படுத்து அப்படியே நிம்மதியாக தூங்கவே முடியாது. அவங்க பிரெயின் வந்து அந்த படுத்திருக்கும் போதே பல விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரெயின் வந்து அவங்களை ரெஸ்ட் எடுக்கவே விடாது, அந்த காமாக ஒரு இடத்துல உட்காரவே விடாது அப்படின்றது தான். ஸோ மென்டலி வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் வந்து அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி ஜகிள் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் அப்படியே காமாக உட்காரவே முடியாத மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்கன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ண கூட உங்களால் முடியாது, சுவிட்ச் ஆஃப் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வந்து அப்படியே மராத்தானில் ஓடுற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் பாடி வந்து காமாக தான் இருக்கும், ஆனால் மைண்டு வந்து ஒரு 10-15 ஐடியாவை ஒரே டைம்லேயே யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் திங்ஸ் அவங்க பிரெயினில் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஈவன் ஒருத்தங்க அவங்ககிட்ட நேராக பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து 10-15 விஷயத்தை வந்து அவங்க பிரெயினில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபிசிக்கலாக அவங்கள சொல்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்சிவ். எப்போவுமே ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பராக இருப்பாங்க அப்படின்றது தான். நான் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஏடிடி ஓல்டு டேர்ம் தான். பட் அகைன் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ட்ரைட் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கும். ஸோ இல்லாதவங்கள கூட இப்போ வந்து ஏடிஹெச்டி கீழே தான் சொல்கிறாங்க. ஆனால் யூஸ்வலாக ஏடிஹெச்டினா ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இதே ஏடிஹெச்டிலே ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாத குழந்தைங்களும் இல்லாத அடல்ட்டுமே இருக்காங்க. அவங்களுமே வந்து ஏடிஹெச்டி கீழே தான் வராங்க அப்படின்றது தான். யூஸ்வலாக இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணுவாங்க. இம்பல்சிவாகவும் பயங்கரமாக இருப்பாங்க. அதாவது டக்குன்னு தே ஆக்ட் வித்தவுட் திங்கிங். டக்குன்னு அவங்க மைண்ட் ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோடனே உடனே பண்ணிவிடுவாங்க. அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதனால் என்ன பண்ணணும் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மைண்ட் வந்து அவங்கள வந்து அதை செய்யாமல் இருக்கவே கூடாது, டக்குன்னு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால வந்து அந்த வெயிட்டிங் ஹால்லலாம் உட்காரவே முடியாது ரொம்ப நேரம். ஏன்னா இவங்க மைண்டு வந்து அந்த வெயிட்டிங் ஹால்லலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே கூடாது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து பயங்கர இம்பல்சிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாலும் இமீடியட்டாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அந்த வெயிட்டிங் டைம் அதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸாக, அதாவது ஃபோக்கஸ் கிடையாது ஹைப்பர் ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் வந்து யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி
முடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டைம் அந்த பிரெயின் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஈஸியாக எல்லாத்தையும் வந்து மறந்துடுவாங்க. அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கன்னா ஒரு பைக்கையோ இல்லைனா அவங்களுடைய கார் கீ இல்லைனா வந்து அந்த வீடை பூட்டுறதுக்கு அந்த கீயை எடுத்து பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கே வச்சோன்னு மறந்துடுவாங்க. ஸோ கிளம்பும் போது நிறைய விஷயத்த அங்கங்கே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே வச்சோன்னு சொல்லி மறந்துடுவாங்க. அண்டு சப்போஸ் ஒரு வேலைக்கு கிளம்புறாங்கன்னா இதெல்லாம் வேணும்னு அவங்களுக்கு தெரியும், செக்லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் இருந்தால் கூட அந்த செக்லிஸ்ட்லாம் படித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ்ன்றது அவங்க லைஃப்பில் பயங்கரமாக பாதிக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரே இடத்துல தான் திரும்ப திரும்ப வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, வேறு வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கீ இருக்குன்னா ஒரு இடத்துல மாட்டணும்னு சொன்னால் அந்த இடத்துல டெய்லியுமே மாட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை தேடுவாங்க, நான் கீ எங்கே வச்சேன்னு சொல்லி தேடுவாங்க. நிறைய டைம் வந்து இந்த இடத்துல தான் நீ மாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக போய் மாட்ட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வேறு ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அடுத்த நாள் அந்த கீக்காக தேடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மறதி வந்து இவங்க கூடயே பிறந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரைட் வந்து டிஸ்ஆர்கனைசேஷன். அதாவது ரொம்ப மெஸ்ஸியான லைஃப் இருக்கும் ஏடிஹெச்டியில் இருக்கிறவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு திங்ஸை வந்து ஸ்ட்ரக்சர்டாக வைக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க டெஸ்க்டாப்பில், அதாவது ஒரு சிஸ்டம் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணா பின்னான்னு இருக்கும். அதே மாதிரி இவங்க டெஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். எது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து வைக்கிறதுலாம் இருக்காது. எல்லாத்தையுமே ரேண்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு டைமும் இவங்க வந்து ஏதாவது கிளம்பணுன்னா அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தடவை அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க மைண்டு வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணவே விடாது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அவங்க மேனேஜ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். டைம் வந்து டிஸ்ஆர்கனைசேஷன் இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும், இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும்னு இவங்களால் எவாலுவேட் பண்ணவே முடியாது. எல்லா இடத்துக்குமே லேட்டாக தான் போவாங்க. ஸோ அதாவது 40 மினிட்ஸ் அப்படின்னா அந்த 40 மினிட்ஸ்க்கு கரெக்டாக டைம் வந்து கால்குலேட் பண்ணலாம் தெரியாது. ஸோ 40 மினிட்ஸ்னால் ஓகே இந்த இடத்துக்கு 35 மினிட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக கிளம்பலாம் மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லா இடத்துக்குமே லேட்டாக தான் போவாங்க அப்படின்றதான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி டாஸ்க்குமே டிஸ்ஆர்கனைசேஷன். அதாவது இவங்களுக்கு ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து எது ப்ரியாரிட்டின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுவாங்க, இல்லைனா எல்லா டாஸ்க்குமே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக வந்து இவங்களுக்கு நினச்ச டாஸ்க்கை முடிக்க முடியாது. இதுதான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதை கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் தப்பாக வேறு ஒரு டாஸ்க்கை ரேண்டமாக எடுத்து கடைசியில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கிளட்டர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ வச்சுட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ வந்து அது இம்பார்ட்டன்ட் தெரியும், ஆனால் வேணே ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க. திரும்ப அதை வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க, நான் எங்கே வச்சேன்னு. ஒரு சீப்பை எடுத்துருவாங்க, சீப்பை எடுத்து எங்கேயோ வச்சுருவாங்க. திரும்ப தலை சீவுறதுக்கு சீப் எங்கன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைமுமே எல்லாருமே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சீப்பை இந்த இடத்துல வை, கீ இந்த இடத்துல வை, ஃபைலை இந்த இடத்துல வை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லுவாங்க, ஆனால் வைக்க மாட்டாங்க. ரேண்டமாக எங்கேயோ வச்சு திரும்ப அதையே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்டல் கிளட்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பில்லு பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி அந்த பில்லை பே பண்ணுறதுக்கு கரெக்டாக இப்போ யூபிஐ ஐடி வரைக்கும் அடிச்சிருவாங்க, கொடுப்பாங்க. உடனே யூபிஐயில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஆனால் அது வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் போய் சோஷியல் மீடியாவில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முடிக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மென்டல் கிளட்டர் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து பயங்கரமாக நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அடுத்த ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்டவங்க பயங்கரமாக வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட பண்ணுவேனே, அப்போ எனக்கும் ஏடிஹெச்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரொக்ராஸ்டினேட் நிறையா பேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. பட் ஏடிஹெச்டியில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் ரெகுலராக இருக்கிறவங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேட் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான். இப்போ ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அதோட டெட்லைன் தெரியும். ஆனால் அந்த டெட்லைன் அன்றைக்கி தான் நீங்கள் முடிப்பீங்க. அதாவது 12 மணிக்குள்ளார முடிக்கணும்னா நிறைய பேர் வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்து ஓகே இன்னைக்கு 12 மணிக்குள்ளார முடிக்கணும்னு சொல்லி முடிப்பாங்க. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 days முன்னாடியே டைம் இருந்திருக்கும். இந்த ஹோம்ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி மினிட்ல அந்த கிட்ஸ் முடிப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏடிஹெச்டி இருக்கவங்க எப்படி முடிப்பாங்க அப்படின்னா ஈவன் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. 12 மணிக்கு ஒரு டாஸ்க் முடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், 11:30க்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த 12 மணிக்குள்ளார அதை முடிச்சிருவாங்க. அதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ், அதுதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அதாவது ஒருத்தங்க 3 நாள் போடக்கூடிய எஃபர்ட்டை இவங்களால் அரை ஹவரில் முடிக்க முடியும். அந்த அளவுக்கு பிரெயின் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா ஏடிஹெச்டி இருக்கிறவங்க எப்போவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ப்ரெஷரைஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட்ல எடுத்துகிட்டு போய் முடிப்பாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து இந்த டெட்லைன் தானே, அதை வந்து அவங்க மைண்ட்லேயே வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே
பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போய் முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது. பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க. ஸோ எல்லாரும் 3 நாள் எடுத்ததை அரவரில் அதே டைமில் பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் நார்மல் பீப்புள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸு. நார்மல் பீப்புள் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு நிறைய டைம் அதை விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ADHD இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் அதை கரெக்டாக முடிச்சிருவாங்க. அதாவது பிளான் பண்ண ப்ரெஷரில் இவங்க மைண்டு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இவங்களுக்கு வந்து இந்த டைமில் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்து லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனை பக்காவாக பண்ணுவாங்க, அந்த கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த 5 நிமிஷத்தில் இவங்க மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணும். ஏன்னா அது வந்து அவங்க பிளான்டு ப்ரெஷர், அவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்றது. அதை வந்து ப்ரீ பிளான்டாக அவங்க மைண்டு வந்து ஓகே இப்படிலாம் முடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிரும். அந்த டைமில் வந்து அந்த மைண்டு கொடுக்கக்கூடியதை அந்த ஃபிசிக்கல் பாடி எடுத்து கரெக்டாக பண்ணி முடிக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் மற்றவங்க பண்ணக்கூடிய ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் ADHD இருக்கிறவங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் டைம். ஏன்னா ப்ரெஷரைஸ்டு மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது ADHDக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இவங்களுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கும், ஒரு எக்ஸைட்டடாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றது தான். அடுத்த ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிஸ்ஆர்கனைசேஷன்லேயே நான் சொன்னேன், ப்ரியாரிட்டைசிங் பண்ணுறது வந்து ADHDக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு இவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த முக்கியமான விஷயம் மேபி இவங்க மைண்டுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதா இருக்கும், இல்லைனா ரிப்பீட்டேட்டிவான ஒரு ஒர்க்காக இருக்கும், இல்லைனா வந்து ஓகே இதெல்லாம் வந்து கடுப்பாக இருக்குது, இது எடுத்தாலே ஏதோ ஒரு தலைவலி வரும் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு எது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கோ, எது வந்து இவங்களுக்கு த்ரில்லு கொடுக்குதோ, எது இவங்க மைண்டை வந்து அந்த டொப்பமைன் சர்ஜை வந்து நல்லா கொடுக்குதோ அதை எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய டாஸ்க் எதுவுமே ப்ரியாரிட்டைசிங் சுத்தமாக பண்ணவே மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ ஒர்க்கு, ரிலேஷன்ஷிப்பு, ஃபினான்ஷியல் பிளானிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டைசிங் அப்படின்றது கேவலமாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட். ADHD பிரெயின் இருக்கிறவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா டொப்பமைன் தான். டொப்பமைன் வந்து இவங்களுக்கு வந்து போர் அடிக்கிற விஷயத்த, ரிப்பீட்டேட்டிவாக பண்ணக்கூடிய விஷயத்த சரியான டொப்பமைன் சர்ஜி கொடுக்காது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, எது வந்து இவங்களுக்கு அந்த டொப்பமைன் ஸ்பைக்கை எடுத்துகிட்டு போதோ, எதுக்கு வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்றது தான். அது மட்டும் தான் இவங்களுக்கு வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால தான் இவங்க எல்லா விஷயத்தையுமே லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 5:50 கிளம்புது அப்படின்னா 5 மணிக்கு ஒரு இடத்துல இருந்து கிளம்புனா தான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 5 மணிக்கு கிளம்ப மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் டிலே பண்ணி ஒரு 5:05, 5:10 கிளம்புவாங்க. கரெக்டாக அந்த ட்ரெயினை பிடிக்கும் போது ஓடுவாங்க, அடித்து பிடிச்சி அந்த ட்ரெயினை பிடிச்சிருவாங்க. ஆனால் அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே ப்ரெஷரைஸில் இவங்க மைண்டு வந்து அவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த 5:50க்கு அந்த ட்ரெயின் கிளம்பிடும்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து இவங்க மைண்டை வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது ஈவன் 5:10க்கு அந்த ஸ்டேஷன் அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்புனா லாஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா 5:48க்கு தான் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் சேர முடியும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் பார்க்கணும், அதுக்கப்புறம் போய் அந்த ட்ரெயினை போய் சப்போஸ் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா ஓடி போய் ஏறணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் கரெக்டாக அந்த 5:48க்கு பார்ப்பாங்க, கரெக்டாக ஓடி போய் ஏறிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த 5 மினிட்ஸில், அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸில் இவங்க மைண்ட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நார்மல் பீப்புளால் அவ்வளோ ஒர்க்கே ஆகாது. அதனால் நார்மல் பீப்புள் இவங்க கூட இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, கண்டிப்பாக அவனால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க கூட யார் ட்ராவல் பண்ணாலும் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. அதாவது நார்மல் பீப்புள் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீ 5:48க்கு போய்ட்டு எப்படி ட்ரெயினை பிடிப்பேன்னு இருக்கும். ஆனால் இவங்க 5:48க்கு போய் அந்த ட்ரெயினை பிடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக அவங்க மைண்ட் ஒர்க் ஆகும். டக்குன்னு பிளாட்ஃபார்ம் பார்ப்பாங்க, டக்குன்னு ஓடுவாங்க, டக்குன்னு மாறுவாங்க, டக்குன்னு போய் அந்த ட்ரெயினில் ஏறிடுவாங்க. அது இவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படி அவங்க கரெக்டாக அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கும். அது வந்து இவங்களுக்குமே அது ADHD இருக்கக்கூடிய பர்சனுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இவங்களை நம்புவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ட்ரைட்ஸ் ரொம்ப நாள் இருக்கனால இவங்களுக்கு தெரியும், நான் போனால் பிடிச்சிருவேன்னு தெரியும். ஆனால் இவங்க கூட இருக்கிறவங்க அதை நம்பவே முடியாது. அதனால் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து ADHD பீப்புளுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த போரிங்கு, ரிப்பீட்டேட்டிவ் இது மாதிரி ஜாப் பண்ணுறது வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது தான். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஃபாகை பற்றி நான் சொல்லி ஆகணும். ADHD பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த பிரெயின் ஃபாக் இஷ்யூ இருக்கும். இந்த பிரெயின் ஃபாக் இஷ்யூ என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய சில விஷயத்துக்கு உங்கள் பிரெயின் வந்து பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. சப்போஸ் 12 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா 11:30க்கு பண்ண ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாத்த விட இவங்க பெட்டராக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இவங்க அந்த அரவரில் இவங்க மைண்ட் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஒரு நாளாக யோசிச்சதை இந்த அரவரில் இவங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவங்க பிரெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து ப்ரெஷரைஸ்டான ஒரு பிளான்டு சுச்சுவேஷனுக்கு தான் இவங்களால் அப்படி ஒர்க் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க பிரெயினுக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு நாள் கழித்து இது பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பிரெயின் வந்து ஈவன் 11:30 ஸ்டார்ட் பண்ணாலும் பயங்கர க்ரியேட்டிவாக யோசித்து அதை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் சப்போஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாத சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது இவங்க பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியாது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷரைஸ்டான ஒரு கடைசி மினிட் அந்த டைமுக்கு அந்த அரவுக்கு இவங்க பிரெயின் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா, பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக. அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் வந்து இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து அன்பிளான்டு, ஒரு அன்பிளான்டான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க பிரெயின் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இவங்களால சுத்தமாக யோசிக்கவே முடியாது, என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஏன்னா இவங்க பிரெயின் வந்து வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைமில் இதை நீ ஒர்க் பண்ணு, டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறியா, இல்லைனா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவாங்க. ஆனால் பிளான் பண்ண அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரெயின் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அன்பிளான்டான ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷனுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃபாக் ஆகிடும். இவங்க வந்து பயங்கர பிரில்லியன்ட், பயங்கர நாலேஜபிள்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் இவங்களால எதுவுமே யோசிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு நார்மல் பர்சன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இவங்களால யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு பிளான்டான சுச்சுவேஷனை முன்னாடி யோசிச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி அவங்க பிரெயின் வச்சிரும். ஸோ அந்த டைமில் அதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக, ஏன்னா இவங்க அதுக்கான ப்ராபபிலிட்டி பயங்கரமாக அவங்க மைண்டில் யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பிரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி அதை முடிச்சிடும். ஆனால் ஒரு அன்பிளான்டான ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷன் வரும்போது அந்த பிரெயின் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு அதுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இவங்க பிரெயின் வந்து அட் எ டைம் 10 விஷயத்தை திங்க் பண்ணும். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை இவங்களால ப்ராசஸே பண்ண முடியாது. அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த ப்ரெஷர் வரும்போது இவங்க பிரெயின் வந்து ஃபாக் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த டைமில் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேலே ஒரு டிஷர்ட் கூட போடாமல் வெளியே ஓடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ரேண்டமாக பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே புரியாது. அந்த அளவுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்போவுமே எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்னா பிளான்டு ஒன்றுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்பிளான்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு இவங்க பிரெயின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவே இருக்காது அப்படின்றது தான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் ADHD பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப ப்ரீ பிளான்டாக யோசிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் நடந்தால் இதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் நடந்தால் இவங்களுக்கு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டாங்கன்னா அவங்க பிரெயின் பயங்கரமாக ரிப்ளை பண்ணும். ஆனால் அது யோசிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்டான அந்த ஹைப்பரான விஷயம் வந்து இவங்களுக்கு அந்த டைமில் ஒர்க்கே ஆகாது. டக்குன்னு வந்து பிரெயின் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ADHD இருக்குன்னா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான். சப்போஸ் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ADHD இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்றது தான். பட் இதை வந்து நம்ம சினாரியோஸில் அப்ளை பண்ணோன்னா என்ன மாதிரியான சினாரியோஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஸ்கூலில் இல்லை ஒர்க்கில் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் இந்த ADHD இருக்கிறவங்க எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ADHD இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸ்கூல் இல்லைனா காலேஜ். ஸோ எப்படி இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ADHD ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே ஐ வில் ரைட் த எஸ்ஏ அட் 2 AM பிஃபோர் டெட்லைன். அதாவது நாளைக்கு இந்த எஸ்ஏ வந்து சப்மிட் பண்ணும். ஸோ நான் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும், நான் வந்து 3:30க்கு முடிச்சிடுவேன். திரும்ப தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் இந்த எஸ்ஏ வந்து சப்மிட் பண்ணிவிடுவேன். அதாவது அடுத்த நாள் இவங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு தெரியும், ஆனால் அதை வந்து இவங்க 6 மணிக்கு 7 மணிக்கு எழுத ஆரம்பிக்க மாட்டாங்க. 2 மணிக்கு அதாவது 3 மணிக்கு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ADHD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது தான். ஆனால் இதுவே வந்து பிளான்டு சுச்சுவேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 மணிக்கு ஆரம்பித்தா கூட அவங்க வந்து முடிச்சிருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளான்டு சுச்சுவேஷனை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் இது சப்மிட் பண்ணணும். ஸோ இவங்க 2 மணிக்கு அதை எழுத ஆரம்பித்தா கூட 2:30க்கு முடிச்சிருவாங்க. மற்றவங்களாம் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு 9:30 10 மணி வரைக்கும் ஆகும். ஏன்னா 4 ஹவர் அந்த எஸ்ஏ எழுத ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க 2 மணிக்கு ஆரம்பித்து 2:30க்கு முடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் இவங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு தெரியும். இவங்க பிரெயின் வந்து நிறைய ஐடியாஸை அப்படியே ஸ்டோர் பண்ணி அவங்க பிரெயின்லேயே வச்சிரும். ஸோ 2 மணிக்கு இவங்க எழுத ஆரம்பிக்கும் போது பயங்கர க்ரியேட்டிவாக அது வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். ஆனால் இதே ஒரு அன்பிளான்டான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், அதே ஸ்டூடெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ ஃபயர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபயர் ட்ரில்லை வந்து டக்குன்னு கொடுக்குறாங்கன்னா இவங்க பிரெயின் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னே உங்களுக்கு தோணாது. அதாவது வேர் இஸ் மை பேக்,
எதை எடுக்கிறது, இதை எடுக்கணுமா அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேக் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடணும்னே தோணாது. அந்தளவுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிளான்டான சுச்சுவேஷனுக்கு இவங்க பிரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பட் ஒரு அன்பிளான்டான சுச்சுவேஷனுக்கு இவங்க பிரெயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து சைக்காலஜிஸ்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பிளான்ட் ஒனுக்கு கரெக்டாக இருக்குது, அன்பிளான்ட் ஒனுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுச்சுவேஷனல் அடாப்டபிலிட்டி இஷ்யூஸ் இன் ஏடிஹெச்டி. சுச்சுவேஷனல் அடாப்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் தான். They perform well when there is a structure or countdown pressure, but struggle in emotionally heavy or unexpected situations without any preparation. அப்படின்றது தான் இந்த ஏடிஹெச்டிக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்கூல் காலேஜில் வந்து ஒரு கிளாஸில் லிசன் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு டே ட்ரீமிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டே ட்ரீமிங் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்களால வந்து எந்த ஒரு கிளாஸுமே ப்ராப்பராக லிசன் பண்ணவே முடியாது. அதனால் வந்து அந்த டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த லெக்சரர் வந்து என்ன சொன்னாங்கன்றதே இவங்களுக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு வந்து கிளாஸில் வந்து பயங்கர இன்அட்டென்டிவாக இருப்பாங்க. டக்குன்னு வந்து ஒரு டீச்சரோ ஒரு லெக்சரரோ இவங்களை கேட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிப்ளையே பண்ண தெரியாது, அப்படியே முழிப்பாங்க. ஏன்னா இவங்க மென்டலி வேற எங்கேயோ டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்டாக லெஸ் தென் 12 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே அந்த ஏடிஹெச்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க சில பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் குழந்தை வந்து ரொம்ப இன்அட்டென்டிவாக இருக்குது, லேசியாக இருக்குது சம்டைம், ஏன்னா நிறைய விஷயத்தையும் லிசனே பண்ண மாட்டேங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேபி ஏடிஹெச்டி ஸ்டார்ட்டாக இருக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு தான் வந்து அதை வந்து கரெக்டாக எவாலுவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சப்போஸ் ஒரு டீச்சரோ இல்லைனா வந்து சொல்கிறாங்க, ஒரு லெக்சரர் வந்து ஈவன் காலேஜில் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஒரு ஏடிஹெச்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து லிசன் பண்ணாமல் வந்து டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேறு எங்கேயோ மென்டலி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்க அவங்க மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மிஸ் பண்ணுறாங்க, டக்குன்னு டீச்சர் கேட்டால் பேனிக் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து ஏடிஹெச்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க் வந்து மறந்துடுறது, இல்லைனா பாதி தான் முடிச்சுட்டு போகிறது, நிறைய கேர்லெஸ்ஸான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும், ஆனால் அந்த இம்பல்சிவ்னஸ்ன்னு நான் சொன்னேன், டக்குன்னு முடிக்கணும்னு. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா டக்குன்னு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இம்பல்சிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த இம்பல்சிவ்னஸ் வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கான்ஸ்டண்ட்டாக கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். அந்தளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சீட்டில் உட்காரவே மாட்டாங்க, வேறு சீட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. கிளாஸை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த கொஸ்டினை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய டவுட் வந்து தேவையில்லாமல் அனாய் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா இவங்க வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, இவங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதனால் வந்து இவங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல அவங்க மைண்டை இவங்க வச்சுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க யார் கூடயாவது, இல்லைனா டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா ஏதாவது டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இவங்க மைண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஆனால் டீச்சர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா அனாய் பண்ணுறாங்க, இவங்க தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு இடத்துல நினச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து அந்த பிரெயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்க பேசும்போது இடையில வந்து இன்டரப்ட் பண்ணணும், இல்லைனா யார்ட்டையா பேசிகிட்டே இருக்கணும், இல்லைனா வேறு இடத்துக்கு போகணும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அந்த பிரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல உட்காந்து அதை அப்படியே கவனினா அது கவனிக்காது. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து டீச்சர் வந்து சம்டைம் இவங்களை வந்து லேசின்னு சொல்லுவாங்க, சரியாக கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு இருக்க இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸிங், அதாவது அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணவே முடியாது அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அகாடமிக்கில் பயங்கரமாக பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது பட் நாட் ஃபோக்கஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்லி இவங்க வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதாவது இவங்க எக்ஸாம் எழுதணும்னா கூட ரொம்ப இம்பல்சிவாக இருக்கனால டக்குன்னு எழுதி முடிச்சு எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ஃபோக்கஸாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களால் ஒரு ரிப்பீட்டேட்டிவான ஒரு எக்ஸாம்ஸை ஒரு கிளாஸஸை எடுத்துக்கவே முடியாது. அதனால் இவங்களுடைய அகாடமிக் ரிசல்ட்ஸ் கூட ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றது தான். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் ரூம் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனான டாஸ்க் பயங்கரமாக இருக்கும். திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கிளாஸ் உட்காந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கும். இது இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இவங்களால் ரொட்டீனான டாஸ்க்கு அப்படியே தொடர்ந்து ஒரே விஷயத்தையே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இவங்களால் முடியாது. இவங்க பிரெயினுக்கு வந்து வேறு ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து அடல்ட்டாக இருக்காங்க, ஒர்க்கு வகையில் இது இவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஒர்க் எல்லாத்தையுமே லாஸ்ட் மினிட்ல எடுத்துகிட்டு போய் தான் முடிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஸ்க்ரம் கால் இருக்கும், ஒரு 6:30 மணிக்கு ஸ்க்ரம் கால்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அன்றைக்கி என்ன டாஸ்க் பண்ணுமோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு டிக்கெட், அந்த டிக்கெட் தான் இவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அதுக்கும் அன்றைக்கி
சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது அன்றைக்கி டாஸ்க் வந்து வேறு கம்ப்ளீட்டாக முடிச்சு சொல்லணுன்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா அன்றைக்கி எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணாமல் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு ஸ்க்ரம் கால்னா 6 மணிக்கு தான் அந்த டிக்கெட் எடுத்து பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் 6:30 முடிச்சு ஏதோ ஒரு ரிசல்ட்டை சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ப்ரொக்ராஸ்டினேட் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் செஞ்சு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி மீட்டிங்கை வந்து ஈஸியாக மறந்துடுவாங்க. இன்றைக்கி மீட்டிங்னா அதை மறந்துடுவாங்க, டெட்லைனாக மறந்துடுவாங்க, ஒருத்தவங்களுக்கு இமெயில் அனுப்பணும்னு சொல்லி மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் இவங்களை பயங்கரமாக பாதிக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த லாங் மீட்டிங்கில் வந்து இவங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஜோன் அவுட் ஆகிடும். இப்போ ஒரு மேனேஜர் வந்து ஒரு டீம் மீட்டிங் வைக்கிறாரு அப்படின்னா இவங்க உட்காந்துருப்பாங்க. சப்போஸ் அந்த மீட்டிங் ஒரு 1 hour 2 hour போகுதுன்னா இவங்க வந்து மென்டலி வேறு எங்கேயோ போயிடுவாங்க, வேறு ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சுத்தமாக அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ADHD இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது யூஸ்வலாக அது வந்து கால் வந்து இப்போ டீம்ஸோ இல்லைனா முன்னாடி ஸ்கைப்னு வச்சுக்கோங்க, இப்போ டீம்ஸு அந்த மாதிரி கால் போகுதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப கேட்பாங்க. ஏன்னா இவங்களால் கான்ஸ்டண்ட்டாக அதை ஃபோக்கஸ்டாக கவனிக்கவே முடியாதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேக்ஸிமம் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிட்டா இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். முக்கியமாக இந்த லாங் மீட்டிங்கில் உட்காரவே மாட்டாங்க. லாங் மீட்டிங் இருந்தால் வேறு ஏதோ வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி வெளியே போயிட்டு திரும்ப வருவாங்க. ஸோ தட் இவங்க ஃபோக்கஸ் திரும்ப வரும் அப்படின்றது தான். அதாவது அப்படியே உட்காந்து ஒரு விஷயத்தை அப்படியே கவனிக்கிறது இவங்களால் முடியவே முடியாது. இவங்க மைண்டு வந்து அப்படியே எங்கெங்கேயோ போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இவங்க சப்போஸ் மீட்டிங் நடக்கும்போது இவங்க இன்ட்ரப்ட் ஆகி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க மைண்டு ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மீட்டிங்கில் இவங்க நிறைய டைம் தேவையில்லாமல் இன்ட்ரப்ட் பண்ணி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அந்த மீட்டிங்கில் இவங்க ஃபோக்கஸாக இருக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வேணே அந்த மீட்டிங்கை இன்ட்ரப்ட் பண்ணிவிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளால் ஃபோக்கஸாக இருக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்தக்கூடிய அந்த எனர்ஜி முடிக்கும் போது சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவங்க முடிக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது, ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லா டாஸ்க்கையும் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும், முடிக்கும் போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி இவங்க வந்து ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துக்கு. ஒரே ஜாப்பில் இவங்களுக்கு இருக்கிறது பிடிக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு ரிப்பீட்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ADHD இருக்கிற பீப்புள் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபில் மேக்ஸிமம் ஒரே விஷயத்தை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த பேங்க் ஜாப்லலாம் போனீங்கன்னா டக்குன்னு அதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நிறைய லீவ் எடுப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஜாபுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒன்று சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இவங்களால இதில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஜாபில் நீங்கள் இருந்து தான் ஆகணும், ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பேரலாக இன்னொரு வேலையை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு 4-5 ஜாபை ஒரே டைம்லேயே பண்ணுவாங்க. ஸோ தட் இவங்க மைண்டு வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால மல்டிபிள் விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ பேசிக்காக இவங்க மைண்டு வந்து ஒரே விஷயத்தை ஃபோக்கஸாக ரொம்ப நேரம் பண்ண விடவே விடாது அப்படின்றது. ஸோ ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் தே கம்ப்ளீட்லி ஹேட் இட் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இந்த ADHD இருக்கிறவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பார்ட்னர், அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து வாழ்க்கையை வெறுத்துருவாங்க அப்படின்றது தான். அதாவது ஒரு நார்மலான பர்சனாலிட்டி இருந்தாங்க அப்படின்றதுனா இவங்க வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கரமாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொக்ராஸ்டினேட்டில் இவங்க மைண்டுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. ஆனால் பார்ட்னர் அதை நம்ப முடியாது. ஏன்னா அது பண்ணவே முடியாதுன்னு பார்ட்னர் நினைப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ட்ரெயினை வந்து கேஷ் பண்ணக்கூடிய சினாரியோ, இப்போ ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று, அது வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவாங்க. அந்த ADHD பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கடைசி மினிட்னா கூட நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா இவங்க மைண்டில் வந்து அந்த ஏர்போர்ட்டை, இப்போ ஒரு ஃப்ளைட்டை போய் பிடிக்கிறாங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி உங்கள் மைண்டு வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிவிடும். கரெக்டாக இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு இதை வாங்கணும், இந்த இடத்துலேருந்து இங்கே போகணும், இந்த இடத்துல செக் அவுட் பண்ணணும், இந்த பேக்கேஜ் பண்ணணும், எல்லாத்தையுமே கரெக்டாக மைண்டில் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் இதே நார்மல் பர்சன் இவங்க கூட ட்ராவல் ஆகுறாங்கன்னா, இவங்க பார்ட்னர் ட்ராவல் ஆகுறாங்கன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் இதை இவ்வளோ அவசரமாக பண்ணணும், ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் காமாக பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க காமாக பண்ணுறது ADHD இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இவங்க பிரெயினே அதை அலோவ் பண்ணவே பண்ணாது. இப்போ 5:50க்கு ட்ரெயின்னா 5 மணிக்கு கிளம்புனா ஓகே ஒரு 5:30க்கு ரீச் ஆகிடலான் இருக்கும். ஆனால் இவங்க பிரெயின் வந்து 5:15க்கு தான் கிளம்பவே விடும். அந்தளவுக்கு இவங்க பிரெயின் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த
லாஸ்ட் மினிட்ல ஓடுறது அப்படின்றது ஏடிஎஸ்டி இருக்கிற பீப்புளுக்கு அது ஃபோர்ஸ் பண்ணும் அந்த பிரெயின். இந்த டைம் போனால் பிடிச்சிடலாம், கவலைப்படாத பிடிச்சிடலாம், கடைசி வரைக்கும் அந்த ஹோப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரெயின். ஏன்னா அந்த பிரெயின் வந்து அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் பண்ணுறது அதுக்கு பிடிக்கும். அது பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்துற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் லேட்டாக பண்ணுற, எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே பண்ண மாட்டேங்கிற, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் இப்படியே பண்ணுறேன். ஆனால் இவங்க மைண்டுக்கு தெரியும் இந்த பில்லு வந்து லாஸ்ட் மினிட்ல கட்டணும்னா கூட நான் கட்டிடுவேன், ஆனால் அது லாஸ்ட் மினிட் போய் தான் நான் கட்டுவேன், லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்ற போது அது வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக முடியும்னு நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்ட்னர் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்காங்க பார்ட்னர் அப்படின்னா, ப்ளீஸ் பிக் மீ அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏடிஎஸ்டி பார்ட்னர் எப்படின்னா ஒத்துப்பாங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. வேறு ஏதோ ஒரு வேலையை, சப்போஸ் அவங்க ஒர்க்கில் வந்து ஒரு கோடிங் பண்ணணும்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அது அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த டைமுக்கு கிளம்ப மாட்டாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு லேட்டாக தான் அந்த இடத்துக்கு போவாங்க. பயங்கர கான்ஃப்ளிக்ட் வரும். இப்போ ஒரு பார்ட்னரை, ஒரு ஏடிஎஸ்டி பார்ட்னரை நம்பி நீங்கள் ஒரு இடத்துல பிளான் பண்ணுறீங்க, ஒரு டைம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு லேட்டாக போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இதனால் அந்த பார்ட்னருக்கும் இந்த ஏடிஎஸ்டி பார்ட்னருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஃபைட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஏடிஎஸ்டி இருக்கிறவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இம்பல்சிவாக இருக்கிறனால இவங்க ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குன்னா, டக்குன்னு சில ஆர்ஷான விஷயத்தை சொல்லிவிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் திரும்ப லேட்டராக வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க, ஐயோ நான் சொன்னது தப்பு அப்படின்னு. ஸோ டக்குன்னு ஆர்ஷான வார்த்தையை யூஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்த எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது ஏடிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்க ஸ்பான்டனியூஸாகவே பயங்கர இம்பல்சிவாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல விட்டுருவாங்க அப்படின்றது தான். அது வந்து பார்ட்னருக்கு ரொம்ப அதிகமாக அவங்கள வந்து பாதிக்கும். அழுதுருவாங்க நிறைய பேர். ஆனால் கண்டிப்பாக ஏடிஎஸ்டி இருக்கிறவங்க வந்து எம்பத்தட்டிக்காக தான் இருப்பாங்க. லேட்டர் வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க, சாரி சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவங்களால அப்படி பிஹேவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இம்பல்சிவ்னஸ் இவங்க பிரெயினில் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து பயங்கரமாக சம்டைம் காட்டுவாங்க. ஆனால் சம்டைம் பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் சுத்தமாக இவங்களுக்கு அந்த லவ் காட்டவே வராது. ஏன் அப்படின்னா இவங்க பிரெயின் வந்து பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸாக சில விஷயத்தை பிளான் பண்ணி வச்சிடும். நான் முன்னாடி சொன்னால இந்த டைமுக்கு வந்து பில் கட்டணும், இந்த டைமுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி வச்சிரும். இப்போது இதை வந்து 10 விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்தந்த டைம் வரும்போது அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்ட்னர் வந்து அந்த டைமில் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பிரெயின் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும்னு இவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கனால இந்த டைரெக்ஷனில் போயிடுவாங்க அப்படின்றது தான். ஒரு டீப்பான டாக் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் அவங்க கூட உட்காந்து டீப்பாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஏடிஎஸ்டி பார்ட்னரால் ஒரு இடத்துல உட்காந்து கண்டினியூஸாக லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கவே முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்ட்னர் வந்து யூ நிவர் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. ஸோ யூ நெவர் எவர் லிசன் டு மீ, எப்போவுமே நீ வந்து எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க, ஏதாவது யோசிக்கிட்டே இருக்க, அப்படி இப்படி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ்டி பார்ட்னரால் ஒரு இடத்துல உட்காந்து கம்ப்ளீட்டாக பார்ட்னர் பேசுகிறத ஒரு 2 ஹவர் 3 ஹவர் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் நடக்கணும், அந்த இடத்துல ஏதாவது த்ரில் நடக்கணும். ஸோ அதனால் இவங்க இன்டரப்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பிரெயின் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக உட்கார விடாது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஒர்க், ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஹாபீஸ். ஸோ அதனால் வந்து பார்ட்னர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தே ஃபீல் நெக்லெக்டட்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்கெட்ஃபுல்னஸ் பயங்கரமாக இருக்கும். ஆனிவர்சரியை மறந்துடுவாங்க, கமிட்மெண்ட்ஸை மறந்துடுவாங்க, வீட்டு வேலை ஏதாவது சொன்னால் அதை மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி மறக்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் பார்ட்னர் வந்து அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க வந்து சில விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறத வந்து இவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, ஆனால் மறக்க மாட்டாங்க, கடைசி மினிட்ல போய் முடிச்சிருவாங்க. ஆனால் சில விஷயங்கள் இது இவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த பார்ட்னர் எவ்வளோ சொன்னாலும் இவங்க மைண்டில் ஏறவே ஏறாது, அதை மறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு. ஸோ எது பெரிய விஷயம்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதை மைண்டில் வச்சுப்பாங்க. அது ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி அந்த டைம் வரும்போது கடைசி மினிட்ல போய் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து ஏடிஎஸ்டியில் இருக்கிறவங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ்க்கும் ரொம்ப அதிகமாக ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க, மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான். பட் இதெல்லாம் தாண்டி ஏடிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க பார்ட்னரை. இவங்க அளவுக்கு யாராலையும் லவ் பண்ணவே முடியாது, பார்ட்னரை வந்து இவங்க அளவுக்கு யாராலையும் எக்ஸைட் பண்ணவே முடியாது. அதாவது லவ் பண்ணணுன்னா ஒரு எல்லைக்கு மேலே அதிகமாக போய் லவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டு, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எமோஷனல் வேலிடேஷன், இது எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே. அதாவது அந்த டைமில் ஹைப்பர் ஃபோக்கஸ்டு வந்து அந்த பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்னரை அந்த இடத்துல பயங்கர குட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்றது தான். ஸோ நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறது வந்து லவ் மேக்கிங்கில் வந்து ஏடிஎஸ்டி பார்ட்னர் ஆர் வெரி வெரி குட் அப்படின்றது. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்கும் போது இவங்க உடம்புல வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கிறனால அந்த லவ் மேக்கிங் வந்து பயங்கர
பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ரொட்டீனான ஒரு லவ், ஒரு ரொமான்டிக் டாக் இவங்ககிட்ட இருக்காது. எல்லாமே வந்து ஒரு ஸ்பைஸியாக இருக்கணும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த ரொட்டீனான விஷயம் பிடிக்காது. அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வைல்டாக லைஃப்பை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ADHD பார்ட்னர் கூட இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு லைஃப் வந்து கடுப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க ரொட்டீனான வேலை பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இவங்களோட லைஃப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ண. ஆனால் எதுலையுமே கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனால் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது மாற்றி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நீங்கள் பார்ட்னர் வந்து ஒரு நார்மல் பார்ட்னர், உங்கள் கூட ஒரு ADHD பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி கொடுத்தீங்க, அதை ரொம்ப பிளான்டாக உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து சொல்லணும், இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நீ இதை பண்ணிட்டேன்னா நம்ம பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா அதை பக்காவாக பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் நிறையா பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஒரு மேலுக்கு ADHD இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா ஒரு ஃபீமேல் வந்து அப்படி வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து எல்லாத்தையும் தப்பாக தான் பண்ணுவான், இவன் எதுவுமே கரெக்டான டைம் பண்ண மாட்டான், இவன் வந்து கூட இருந்தாலே எல்லாமே ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும், எதுவுமே பிளான்டாக இருக்காது, ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியாது, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி பயங்கரமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ADHD இருக்கக்கூடிய நிறையா பீப்புள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள். இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே ADHD பர்சனாலிட்டி தான் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அது உண்மை. சில பேர் வந்து அதை டயக்னைஸ் பண்ணாமல் இருப்பாங்க, சில பர்சனாலிட்டி வந்து டயக்னைஸ் பண்ணிவிட்டு வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், அந்த செலிபிரிட்டி வந்து எனக்கு ADHD இருக்குன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சில பேர் வந்து டயக்னைஸ் பண்ணிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பின்னாடியும் இந்த ADHD இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சயின்டிஸ்ட்டோ இல்லைனா ஒரு டெக்னிக்கலி கெத்தான ஒரு பீப்புளோ ஏதாவது அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, பில்லியனராக இருக்காங்க, ட்ரில்லியனராக இருக்காங்க, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல்டு பாஸ்ட் அவுட்டாக இருக்காது, ஸ்கூல் வந்து ட்ராப் அவுட்டாக இருக்கும், சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ADHD இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. சரியாக படிக்காதவங்க எப்படி இந்த அளவுக்கு மேலே வந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ADHD இருக்கக்கூடிய நிறையா பர்சனாலிட்டி ஸ்கூலில் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் பேர் வாங்க மாட்டாங்க, காலேஜ்லேயோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட் வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு நார்மல் பர்சனாலிட்டியால் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க வந்து எப்போவுமே க்ரியேட்டிவாக, ரொம்ப இமேஜினேட்டிவாக டக்குன்னு வேறு ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டான டைமில் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பேசுகிறேன். அதாவது ADHD எப்படி சூப்பர் பவராக யூஸ் பண்ணுறது, ADHD உண்மையிலே உங்களுக்கு இருக்குன்னா அதை வந்து எப்படி பாசிட்டிவாக ஆக்குறது அப்படின்றத நான் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ADHD பர்சனாலிட்டியோடைய சூப்பர் பவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.